வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட ஓஷோவோட ஒரு உரையிலிருந்து சில சுவாரஸ்யமான பகுதிகளை இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஜென் குரு நான்சன் பத்தின கதைகள் வழியா ஞானம், வெற்றிடம், அப்புறம் இந்த அறிவின் பரிமாற்றம், இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை தொடுது. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான உரை இது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஜென் கதைகளையும் ஓஷோவோட விளக்கங்களையும் வச்சு ஞானம்னா என்ன, அதை எப்படி அணுகிறது, அந்த அனுபவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 1 2 3 4 5ன்னு ஒரு ஜென்குரு சொன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் உண்மையை நம்ம சொந்தமாக்கிக்க முடியுமா? வானத்துல ஒரு நகை இருக்காமே, அது எங்க இருக்கு? இப்படி சில புதிரான கேள்விகளோட ஓஷோ பார்வை வழியா ஒரு பயணம் போக போறோம். நீங்க தயாரா? வாங்க விரிவா பார்ப்போம். நிச்சயமா. இது வெறும் தகவல்களை தாண்டி நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு ஆய்வு. ஓஷோவோட உரைகள் பொதுவாவே நேரடி பதில் சொல்றதை விட நம்மள நிறைய கேள்வி கேட்க வைக்கும். இங்க நான்சென் கதைகள் மூலமா அந்த அனுபவத்தோட நேரடி தன்மைக்கும் அதை விவரிக்கிற மொழிக்கும் உள்ள இடைவெளி, அது ஓஷோ ரொம்ப அழகா காட்டுறாரு. நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது கூட உங்க அனுபவத்தோட இதை எப்படி பொருத்தி பார்க்கலான்னு யோசிக்கலாம். சரிதான். அப்போ முதல் புதிர்க்கே போயிடலாமா? ஒரு துறவி நான்சன் கிட்ட கேட்கிறார், குரு கிட்ட இருந்து சீடருக்கு என்ன பரிமாறப்படுது? இது ரொம்ப அடிப்படையான கேள்வி இல்லையா? இந்த குரு சிஷ்ய பரம்பரையில எப்படி இந்த ஞானம் போகுது? ஆமா, முக்கியமான கேள்விதான். ஆனா நான்சனோட பதில் ரொம்ப விசித்திரமா இருக்கு. 1 2 3 4 5 இது என்ன? ஏதோ சங்கேத மொழியா? இல்ல அவர் கேள்வியே கண்டுக்கலையா? என்ன நினைக்கிறது? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா ஓஷோ இத ஞான அனுபவத்தோட படிப்படியான நிலைகளா விளக்குறார். இது ஒரு கோட் வேர்ட் இல்ல, அந்த அனுபவ பயணம் எப்படி விரியுதுங்கிறதுக்கான ஒரு ஒரு மேப் மாதிரி சொல்றார். அவர் சொல்ற 5 நிலைகள் இதுதான். 1, ம், இது அந்த வெற்றிடத்தோட அந்த ஞான ஒளி இருக்குல்ல, அதோட முதல் தூய நேரடி அனுபவம். அந்த ஒரு மொமெண்ட்ல நீங்களோ உலகமோ இல்ல, அனுபவம் மட்டும்தான், வார்த்தை இல்ல, எண்ணம் இல்ல, அப்படி ஒரு நிலை. ஓகே. நம்பர் 1. 2, அந்த அனுபவத்தை உணர்தல், ரெகக்னிஷன். ஆஹா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மெல்லிய அங்கீகாரம், ஒரு திருச்சறிவு வருது. அனுபவத்தில இருந்து ஒரு ஸ்டெப் விலகி அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். சரி. 3, அத ஞானம், விழிப்புணர்வு, சமாதி இல்லனா வெற்றிடம்னு ஒரு கான்செப்ட் ஆக்குறது, கன்செப்சுவலைசேஷன். நாம அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறோம், ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரோம். அந்த நேரடி அனுபவம் இப்போ ஒரு பொருள் மாதிரி ஆகுது. புரிகிறது. 4, அத மத்தவங்களுக்கு சொல்றது, பரிமாறுறது, டிரான்ஸ்மிஷன். அந்த ஆழமான அனுபவத்தை வார்த்தைகள்ல, கதைகள்ல இல்ல செயல்கள் மூலமா வெளிப்படுத்த முயற்சி பண்றது, குரு ஷீடருக்கு சொல்ற மாதிரி. ஓகே. கடைசியா 5, மத்தவங்க அத புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங். பரிமாறப்பட்ட அந்த செய்தி, கருத்து இல்ல உணர்வு, அது அடுத்தவங்கள சென்றடைஞ்சு அவங்களால ஓரளவாவது கிரகிக்கப்படுறது. ஆக 1ங்கிறது நேரடி அனுபவம், 5ங்கிறது அந்த அனுபவத்தை பத்தின ஒரு புரிதல். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நாம அந்த ஒரிஜினல் அனுபவத்திலிருந்து விலகி போயிட்டே இருக்கோம்னு ஓஷோ சொல்ற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இல்லையா? உண்மையான அனுபவத்தை அப்படியே பாஸ் பண்ண முடியாதா? ஓஷோவோட பார்வையில இது ஏமாற்றப்பட வேண்டிய விஷயம் இல்ல, இது யதார்த்தத்தோட இயல்பு. பாருங்க, மொழி, கருத்துக்கள், ஏன் நம்ம எண்ணங்கள் கூட அந்த நேரடி அனுபவத்தோட தீவிரத்தை குறைக்கத்தான் செய்யும். வார்த்தைகள்லாம் அனுபவத்தோட நிழல் மாதிரி தான். ஆனா இது தவிர்க்க முடியாதது. இந்த 5 நிலைகளும் நடக்க வேண்டியதுதான். இங்க முக்கியம் என்னன்னா, இந்த கேப் இருக்குல்ல, இந்த நீர்த்து போற தன்மையை நாம உணர்ந்துக்கிறது தான். ரொம்ப ஆழமான ஒரு அன்பையோ துக்கத்தையோ கூட வார்த்தையில சொல்லும்போது அது முழுசா வராதுல்ல, அது மாதிரி தான் அந்த மூலத்துக்கும் அதன் வெளிப்பாட்டுக்கும் உள்ள தூரத்தை அறிவதே ஒருவித ஞானம்தான். புரியுது புரியுது. அனுபவத்துக்கும் அதன் விளக்கத்துக்கும் உள்ள அந்த இடைவெளியை உணர்றதே ஒரு படிங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இந்த சிந்தனையோட அடுத்த கேள்விக்கு போவோம். துறவி கேட்கிறார், முற்காலத்தவர் ஆன்ஷன்ஸ் எதை சொந்தமா வச்சிருந்தாங்க? ஓஷோ முற்காலத்தவருங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான விளக்கம் தர்றாரு இல்லையா? பழங்கால மக்கள்னு அர்த்தம் இல்லையாமே? ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஓஷோ எப்படி விளக்குறாருன்னா, இங்க முற்காலத்தவருங்கிறது காலத்தால முந்தினவங்க இல்ல, உணர்வால முந்தினவங்க. ஞானிகள், புத்தர்கள், வாழ்வோட மூலத்தை, அந்த ஆதி நிலைய அடைஞ்சவங்க. அவங்க காலத்துக்கு அப்பாற்பட்டவங்க, அதனால முற்காலத்தவர். துறவி கேட்கிறார், அப்படிப்பட்டவங்க எதை சொந்தமா வச்சிருந்தாங்க? அந்த ஞானத்தை, அந்த நிலைய அவங்க எப்படி அடைஞ்சாங்க, எப்படி ஹோல்ட் பண்ணாங்க? அதுக்கு நான்சனோட பதில்
இன்னும் விசித்திரமா இருக்கு. எப்ப அதை சொந்தமாக்க முடியுமோ அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவும் முதல் பதில போலவே தட்டி கழிக்கிற மாதிரி இல்லையா? உங்ககிட்ட ரகசியம் இருக்கு சொல்லுன்னு கேட்கிறவருக்கு அது முடியும் போது சொல்றேன்னா என்ன அர்த்தம்? தான் சொல்றாருன்னு ஓஷோ சொல்றார். ஞானத்தை, அந்த உச்சகட்ட அனுபவத்தை நீங்க ஒரு பொருளை போல சொந்தமாக்கிக்க முடியாது. அது சாத்தியமே இல்ல. மாறா அது உங்களை ஆட்கொள்ளும். இட் பொசெசஸ் யூ. அந்த பெருவெள்ளத்துல நீங்க கரைஞ்சு போயிருவீங்க. உங்க நான்கிற தனித்தன்மை அதுல இல்லாம போயிடும். அதனால நான் அதை வச்சிருக்கேன்னு சொல்றதே தப்பு. அதை சொந்தமாக்கவே முடியாது. எப்ப அது சாத்தியமோ அப்போ சொல்றேன்னு நான்சன் சொல்றதுல அது ஒருபோதும் சாத்தியமில்லைங்கிற அர்த்தம் தான் ஒழிஞ்சிருக்கு. ஓ, அப்படியா? ஆனா அந்த துறவி விடலியே. அவர் சந்தேகமா கேக்குறாரு, குருவே, ஏன் பொய் சொல்றீங்க? உங்ககிட்ட அது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமேன்னு. அவர் இன்னும் அதை ஒரு பொருள் மாதிரி தான் பாக்குறாரு. ஆமா, அவர் பார்வை அப்படி இருக்கு. அதுக்கு நான்சன் சொல்றார், நான் பொய் சொல்லல, ஏனோ அவரோட குரு பொய் சொன்னாருன்னு. இது குருவை நிந்திக்கிறது இல்ல, இது ரொம்ப மரியாதையான ஒரு கூற்றுன்னு ஓஷோ சொல்றார். ஏனோ, ஆமா, நீயும் அந்த நிலையை அடையலாம், அதை நீ சொந்தமாக்கிக்கலான்னு ஒரு விதத்துல பொய் சொல்லி ஒரு நம்பிக்கைய விதைச்சு நான்சன் அந்த பயணத்தை தொடர்ந்து தூண்டியிருக்கார். அந்த நம்பிக்கை, அந்த பொய் இல்லைன்னா நான்சன் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டாரோ என்னவோ. இது ரொம்ப வித்தியாசமான பார்வையா இருக்கே. ஒரு பொய் எப்படி ஒருத்தரை உண்மைக்கு கூட்டிட்டு போக முடியும்? ஓஷோ இத விளக்க ஒரு அருமையான உவமை சொல்றார். ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது. உள்ள குழந்தைங்க ஆர்வமா நெருப்பையே பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து பெத்தவங்க கத்துறாங்க, கூப்பிடுறாங்க, குழந்தைங்க வரல. நிலைமை மோசமாகுது. அப்ப அப்பாவுக்கு ஒரு யோசனை வருது. டேய் குழந்தைங்களா, வெளியே வாங்க, நீங்க ஆசையா கேட்டீங்களே அந்த பொம்மைங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாசல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு கத்துறாரு. பொம்மை ஆசையில குழந்தைங்க ஓடி வராங்க. வந்ததும் ஏது பொம்மைன்னு கேக்குறாங்க. அப்பா அவங்கள அணைச்சுக்கிட்டு, உங்களை காப்பாத்த அப்படி சொன்னேன்டா, பொம்மைய விட உங்களை உயிர் முக்கியம்னு சொல்றார். அவர் சொன்னது பொய், ஆனா அது கருணையினால உண்மைய காப்பாத்த சொன்ன பொய். அது போல ஞான மார்க்கத்துல சில கருணை பொய்கள் தேவைப்படலாம்னு ஓஷோ சொல்றார். இது நம்மளோட உண்மை பொய் பத்தின இறுக்கமான கருத்துக்களை கொஞ்சம் அசைச்சு பாக்குது இல்லையா? ஆமாம். உங்களை முழுசா ஆட்கொண்ட மாதிரி, நீங்க அதுல கரைஞ்சு போன மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அந்த தீப்பிடிச்ச வீட்டுக்கதை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கருணைக்காக சொல்ற பொய். இது யோசிக்க வைக்குது. சரி, இந்த ஆழமான சிந்தனைகள்ல இருந்து அடுத்த விசித்திரமான கதைக்கு போலாம். இன்னொரு தடவை ஒரு துறவி கேக்குறது, வானத்துல ஒரு பிரகாசமான நகை இருக்கு, அது எப்படி எடுக்கிறது? இது கொஞ்சம் கவித்துவமான கேள்வி மாதிரி இருக்குல்ல. ஞானத்தை ஒரு நகை மாதிரி உருவகப்படுத்துறார் போல. ஆமா, கேக்க நல்லா இருக்கு. ஆனா நான்சனோட பதில் சுத்தமா கவித்துவமே இல்ல. மூங்கில வெட்டி நீளமான ஏணி செஞ்சு அத வானத்துல கவனமா வச்சு மெதுவா மேலே ஏறி போய் அந்த நகையை பிடிச்சுக்க அப்படிங்கிறாரு. இது என்ன பதில் இது? ஆஹா, துறவியும் திகைச்சு போறாரு. அவர் அடுத்த ஸ்டெப்பை கேக்குறாரு. சரி, ஆனா அந்த ஏணியை எப்படி வானத்துல நிறுத்துறது? இது ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை இல்லையா? ஆமா, அதுக்கு நான்சன் கேள்வியோட டைரக்ஷனையே மாத்தி, நீ ஏணியை எப்படி வைக்கிறதுன்னு யோசிக்கிறியா? முதல்ல அந்த நகையை பிடிக்க முடியுங்கிறதையே நீ எப்படி சந்தேகப்படலான்னு கேட்கிறார். இது சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். என்ன இதுக்கு அர்த்தம்? ஓஷோவோட விளக்கம் இங்க ரொம்ப ஷார்ப். கேள்விக்கே பேஸ்மெண்ட் இல்லனா பதிலும் அப்படிதான் இருக்க முடியும். நான்சன் இங்க ரொம்ப கருணையா இருக்கார். உன் கேள்வி முட்டாள்தனமானதுன்னு நேரடியா சொல்லாம பதிலோட அபத்தத்தால அதை உணர்த்துறார். ஓஷோ சொல்றார், அந்த நகை வானத்துல இல்ல, அது உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க வெளிய பாக்குற அழகு, பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டம், பூவோட வசீகரம், நட்சத்திரங்களோட ஒளி, இதெல்லாம் உங்க உள்ள இருக்கிற ஒளியோட, அந்த உள் நகையோட பிரதிபலிப்பு தான். ஓ, அப்போ வெளி உலகங்கிறது உள் உலகத்தோட கண்ணாடி மாதிரியா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. அதனால ஏணிய வானத்துல வைக்கிறதோ நகைய பிடிக்கிறதோ பிரச்சனை இல்ல. அதெல்லாம் வெறும் கற்பனை. உண்மையான பிரச்சனை உங்க மனசுல இருக்கிற சந்தேகம். நகைய பிடிப்பதை நீ எப்படி சந்தேகிக்கலாம்னு நான்சன்ஸ் கேக்குறது மூலமா அந்த துறவியோட அடிப்படை அசம்ஷனையே, அதாவது தேட வேண்டிய பொருள் வெளியே இருக்குங்கிற எண்ணத்தையே உடைக்கிறார். சந்தேகத்தை அழிக்கிறது தான் முக்கியம், ஏணியோ கற்பனை நகையோ இல்ல. இது உண்மையிலேயே தேடலோட திசையே மாத்துது. நாம எப்பவும் வெளியே எதையோ தேடிட்டு இருக்கோம். சந்தோஷம், அமைதி, ஞானம். ஆனா அதெல்லாம் உள்ளதான் இருக்கு. வெளியே தெரியறது அதோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தானா? ஆழமான கருத்து. அப்படியான நம்மளோட கேள்விகளே நம்மள தப்பான திசையில கூட்டிட்டு போக சான்ஸ் இருக்கு இல்லையா? நிச்சயமா. உண்மையான தேடல் உள்ளதான் நடக்கணும்னே இது அழுத்தமா சொல்லுது. நீங்க ஞானத்தையோ நிறைவையோ இல்ல சாதாரண சந்தோஷத்தையோ கூட எங்க தேடுறீங்க? உங்க கேள்விகள் எங்கேந்து வருது?
அது ஆழமான தேடல்ல இருந்தா இல்ல வெறும் அறிவார்ந்த ஆர்வத்துல இருந்தா இந்த கேள்விகளோட தன்மையை ஆராயறதே ஒரு முக்கியமான படின்னு ஓஷோ சொல்றார். ஏன்னா முட்டாள்தனமான கேள்விகள் முட்டாள்தனமான பதில்களை தான் பெறும். உண்மையான கேள்வி உள்ளிருந்து எழும்போது பதில் ஒருவேளை மௌனமா இருக்கலாம், இல்லனா முற்றிலும் வேற மாதிரியா இருக்கலாம். உள்ள இருக்கிற நகையோட பிரதிபலிப்பு தான் வெளி உலகம். இது யோசிக்க வைக்குது. இந்த உரையில சேக்கிசோன்னு இன்னொரு ஜென் குருவோட கவிதையும் வருதே, அதுவும் இந்த உள் அனுபவத்தோட தொடர்புடையதா? ஆமா, ரொம்ப தொடர்புடையது. சேகிசோவோட கவிதை அந்த உள் அனுபவத்தோட அடுத்த கட்டத்தை பத்தி பேசுது. அவர் சொல்றார், 6 வருஷம் தனிமையில ஒரு பாம்பு மாதிரி அசையாம தியானம் செஞ்சேன். பனிமலைகள் தான் என் ஒரே துணை. அப்புறம் ஒரு ராத்திரி தியானத்தோட உச்ச கட்டத்துல வெற்றிட வானம் துண்டு துண்டா உடைஞ்சு சிதறத பார்த்தேன். அப்போ விடியற்காலை நட்சத்திரத்தை விழிக்க வச்சு அதை என் கண்கள்ல வச்சிருந்தேன். வெற்றிட வானம் துண்டு துண்டா உடையறதா? வெற்றிடம் தானே இலக்கணம் நினைச்சோம், எம்டினஸ். இதுதான் ஓஷோ சுட்டி காட்டுற முக்கியமான பாயிண்ட். தியானத்துல மனசை எண்ணங்கள்ல இருந்து விடுவிச்சு ஒரு வெற்றிட நிலைய அடையறது ஒரு முக்கியமான படிதான். ஆனா அதுவே ஃபைனல் இல்ல. ஓஷோ சொல்ற மாதிரி வெற்றிடத்தையும் கடந்து போகணும். கோ பியாண்ட் எம்டினஸ். அந்த வெற்றிடமே ஒரு சூக்ஷ்மமான தடையா மாறிடலாம். நான் வெற்றிடத்தை அடைஞ்சிட்டேங்கிற எண்ணம் கூட ஒரு பிடிப்பாகலாம். சேகிசோவோட அனுபவத்துல அந்த வெற்றிடவான உடையறதுங்கிறது அந்த நிலையும் தாண்டி போறத குறிக்குது. அப்படியானா அந்த விடியற்காலை நட்சத்திரம்னா என்ன? அது ஏன் கண்கள்ல வைக்கணும்? அந்த விடியற்காலை நட்சத்திரம் தான் அந்த உள் ஒளி, அந்த உண்மையான விழிப்புணர்வு. நான்சென்ஸ் சொன்ன அந்த நகை அது உள்ள இருக்கு. அது அவர் தன் கண்கள்ல வச்சிருந்தாருங்கிறது இப்போ அந்த விழிப்புணர்வு அவரோட பார்வையா மாறிடுச்சுங்கிறத குறிக்குது. அவர் உலகத்தை பார்க்கிற விதமே அந்த உள் ஒளியால நிரம்பியிருக்கு. வெற்றிடத்தை கடந்து அந்த ஒளிய தன் பார்வையில ஏந்திரதுதான் முழுமை. வெற்றிடத்தை கடந்து ஒளியை பார்வையில ஏந்துறது, இதை ஞான பயணத்தோட மிக உயர்ந்த நிலை மாதிரி தெரியுது. ஓஷோ இந்த கருத்தை தனக்கு பிறகு யார் வருவாங்கற வாரிசு, சக்சஸர் பத்தின விவாதத்தோட சேர்த்து பேசுறாரே, அது எப்படி இதுக்கு பொருந்துது? ரொம்ப அழகா பொறுத்துறாரு. ஓஷோ தனக்கு வாரிசுகள் இருக்க மாட்டாங்கன்னு திட்டவட்டமா சொல்றாரு. ஏன்னா வாரிசுங்கிற கான்செப்டே அதிகாரம், அரசியல், படிநிலை, போட்டி இதோட சம்பந்தப்பட்டதுங்கிறாரு. எனக்கு பிறகு யார்ங்கிற கேள்வி வரும்போதே அங்க ஒரு அமைப்பு, ஒரு பதவி வந்துருது. இது ஆன்மீகத்துக்கு எதிரானதுங்கிறது அவர் கருத்து. அப்போ குருவோட ஞானம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு போகும்? ஓஷோ வாரிசுரிமை என்பதை நிராகரிச்சு பரிமாற்றத்தை முன்வைக்கிறார். இது ரொம்ப நுட்பமான வித்தியாசம். அன்பு செலுத்துற, ஆழமா புரிஞ்சுக்கிட்ட சீடர்கள் குருவோட செய்திய வெறும் வார்த்தைகளா சுமந்துட்டு போறவங்க இல்ல, அவங்களே அந்த செய்தியா மாறிடுவாங்கங்கிறாரு. இதுதான் உண்மையான பரிமாற்றம். அவங்க ஓஷோ மாதிரி ஆக முயற்சி பண்றதில்ல, அவங்க தங்களுக்குள்ள அந்த ஓஷோ தன்மைய கண்டடைஞ்ச அதுவாவே மாறிடுறாங்க. இதுக்கு அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதையை உதாரணமா காட்டுறது ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, மழுத்தமான கதை. ராமகிருஷ்ணருக்கு தொண்டை புற்றுநோய் முத்தி போய் எதையும் முழுங்க முடியாத நிலை. சீடர்கள்லாம் வருத்தப்பட்டு, உங்க அம்மா காளிகிட்ட கேளுங்க, இது உடனே சரியாயிடும்னு கெஞ்சுறாங்க. ராமகிருஷ்ணர் முதல்ல மறுக்கிறார், இது உடம்போட இயல்புங்கிறார். அப்புறம் மனைவி சாரதா தேவியோட வற்புறுத்தலுக்காக தியானத்துல காளிகிட்ட கேக்குறார். அவருக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? நீ ஏன் உன் தொண்டை வழியா மட்டுமே குடிக்கவும் சாப்பிடவும் நினைக்கிற? இதோ இத்தனை தொண்டைகள் இருக்கே, சீடர்களை காட்டி இவங்க வழியா நீ சாப்பிடலாம், குடிக்கலாம் இல்லையா? அதாவது அவங்களோட ஒன்னா கலந்துடு, அவங்க வேற நீ வேற இல்ல. ஹாஹா, இதுதான் அந்த பரிமாற்றம். செய்திய சுமக்கிறதில்ல, செய்தியாகவே மாறுறது. நிச்சயமா, செய்தி வேற, அத சொல்றவர் வேறங்கிற நிலை மாறி சீடரே அந்த ஞானத்தோட, அந்த அன்போட, அந்த ஒளியோட வெளிப்பாடா மாறிடுறார். இது வெறும் தகவலை புத்தகத்திலிருந்து படிக்கிற மாதிரி இல்ல, இது அந்த அறிவாகவே நீங்க உருமாறுறது. நீங்க பெறுகிற அறிவை எப்படி உள்வாங்குறீங்க? அது உங்க நினைவுல தங்கும் வெறும் தகவலா, இல்ல உங்க பார்வைய, உங்க இருப்ப மாத்திர சக்தியா மாறுதா? இது நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒண்ணு. வாரிசு இல்ல, பரிமாற்றம். சொந்தமாக்கிக்கிறதில்ல, அதுவாவே மாறுறது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வேறுபாடு. ஆக இந்த விரிவான அலசல்ல நாம நான்சென்ஸ் கதைகள் வழியா ஓஷோ காட்டின சில முக்கியமான பாதைகளை பார்த்தோம். ஞான அனுபவத்தோட 5 நிலைகள், உண்மையை சொந்தமாக்க முடியாது ஆனா அது நம்மள ஆட்கொள்ளுங்கிற கருத்து, உண்மையான தேடல் வெளியே இல்ல உள்ளதான் அந்த நகை நடக்கணுங்கிறது, அப்புறம் கடைசியா ஞான பரிமாற்றங்கிறது வாரிசுரிமை இல்ல குருவோட செய்தியாவே மாறிடுறதுங்கிற ஆழமான சிந்தனைகள்.
ஆமா, ஓஷோவோட விளக்கங்கள் அந்த ஆழ்ந்த அனுபவ உலகத்தை புரிஞ்சுக்கிறதுலயும் அது மொழியின் மூலமா வெளிப்படுத்துறதுல உள்ள சவால்களையும் அழகா காட்டுது. நான்சனோட பதில்கள் விசித்திரமா தெரிஞ்சாலும் அது ஒவ்வொன்னும் நம்ம அனுமானங்களை உடைக்கிற கருவிகளா இருக்கு. மேலும் வெற்றிடம்ங்கிறது ஒரு முடிவல்ல, அதையும் கடந்து போற ஒரு பயணம் இருக்குங்கிறதையும் சேகிசோவோட கவிதை மூலமா உணர்த்துறார். சரிதான். இறுதியா இந்த அலசல முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை பொறி. இந்த உரைகள் ஞானத்தை அடையிறது, உள் ஒளியை கண்டறியறது, குருவோட செய்தியை உள்வாங்கி அதுவாவே மாறுறது பத்தி பேசுது. இதெல்லாம் பெரும்பாலும் தியானம், தனிமை, உள்முக தேடல்ங்கிற சூழல்கள்ல தான் அதிகம் பேசப்படுது. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த உள் உணர்தல, இந்த உங்களுக்குள்ள இருக்கிற நகைய உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க மார்க்கெட்ல பேரம் பேசும்போது, ஆபீஸ்ல கொலீக்ஸோட பேசும்போது, வீட்ல உங்க குடும்பத்தோட இருக்கும்போது, டிராஃபிக்ல காத்துட்டு இருக்கும்போது எப்படி வெளிப்படுத்துறது? தியான அறையில நீங்க உணர்ற அந்த அமைதியையும் விழிப்பையும் கருணையையும் உங்க ஒவ்வொரு செயலிலும் வார்த்தையிலையும், ஏன் உங்க மௌனத்துல கூட எப்படி பிரதிபலிக்கிறது? அந்த உள்நிலைக்கும் இந்த வெளி உலக செயல்களுக்கும் இடையில ஒரு பாலத்தை எப்படி அமைக்கிறது? இத சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை அதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி இல்லையா?